ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோதை வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்கியா இருந்துட்டு இனியா கிட்டே பேசிட்டு இப்போ வெளியே வந்து வராங்க. வெளியே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சுதாகர் வந்து சொல்கிறாங்க, என்ன சம்பந்தியம்மா நீங்கள் எங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்கன்ட்டு செலின் வந்து சொன்னான். என்ன இவ்வளோ பெரிய சின்ன கடை ஆரம்பிச்சிருக்கீங்க? என்னுடைய சம்மந்தி என்ன வேலை செய்கிறாங்க, என்ன பிஸ்னஸ் மேனாக இருக்காங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு சின்ன கையேந்தி பவன் ஹோட்டல் மாதிரி ஒரு 4 பேர் உட்கார மாதிரி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவா எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சுதாகர் சொல்லவும் பாக்கியாக இருந்துட்டு சொல்கிறாங்க, வேணும்னா எப்படி பண்ணுறீங்களா? எங்கள் சம்மந்தி அம்மா 2-3 ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க, அதை நான் அடித்து பிடுங்கிட்டேன் அப்படின்னு வேணா நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து பாக்கியா சொல்லவும் சுதாகருக்கு வந்துட்டு பயங்கர கோபம் வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இனியா வந்து உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. இனியா வந்ததுமே கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அங்கிள் கிட்ட? நீங்கள் என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே, ஏதோ அடித்து பிடிங்கிட்டாங்க ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இனியா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு பாக்கியம் சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெனியையும் செலியனையும் கேட்குறாங்க, நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியனுமே வந்து எதுவுமே சொல்கிறதில்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோபியும் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீ உள்ளே போயினியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பெரியவங்க ஏதோ பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா ஏதோ சொன்னாங்க, இருங்க நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் டேடி அப்படின்னு வந்து இனியா சொன்னவும் உடனே வந்துட்டு ஜெனிக்கிட்ட வந்து திரும்பவும் கேட்குறாங்க, நீங்களாவது சொல்லுங்கள் என்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜெனியை கேட்டதும் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கிள் தான் வந்து 2 ரெஸ்டாரண்ட்டுமே இல்லாமல் எழுதி வாங்கிக்கிட்டாரு, ஆன்ட்டிக்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இல்லை, அதனால தான் அவங்க புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இனியாக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. ஜெனி வந்துட்டு சொல்கிறாங்க, அங்கிள் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை கையெழுத்து போட்டு வாங்கி அவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு வெத்து பேப்பரில் சைன் பண்ணி அப்படின்னு இனியா சொல்லவும் அங்கிளே கேட்குறாங்க. உடனே இனியா வந்துட்டு, என்ன அங்கிள் நிஜமாவா? நீங்கள் 2 பேரும் நம்ம பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தானே நீங்கள் கையெழுத்து வாங்கினீங்க, ஆனால் இப்போ என் அம்மா கிட்டேருந்து ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிட்டீங்களா அப்படின்னு வந்து சுதாகரை பார்த்து கேட்குறாங்க. உடனே அங்கே வந்த சுதாகரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என்ன இனியா இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நாங்கள் பேசிக்கிறோம், நீ உள்ளே போமா அப்படின்னு வந்து கேட்கவும், நான் ஒன்றும் பெரிய பொண்ணு இல்லை, எனக்கும் எல்லாமே வந்து தெரியும், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து கேட்குறாங்க. ஜெனியை பார்த்துட்டு, இதெல்லாம் நிஜமாவா? ஆமாம், இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து அவங்க கஷ்டத்தினால நான் விற்கிறேன், யாரோ வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவருமே வந்துட்டு கையை விரிச்சிட்டாரு ஓனருமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்டுமே இல்லாமல் ஆன்ட்டி சும்மா தான் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஜெனி சொன்னதுமே இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சுதாகர்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு இப்போ என் அம்மாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே, என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற்றின ரெஸ்டாரண்ட் அது தெரியுமா? என் டேடி எங்களெல்லாம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் என் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க. அது எங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? என் அம்மாவுக்கு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த ரெஸ்டாரண்ட் என் பேரில் தானே இருக்குது, நான் என் அம்மாவுக்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து கேட்கவும், என்ன சொல்கிற இனியா அப்படின்னு சுதாகர் சொல்கிறாரு. உங்கள் அம்மா வந்து அதை ஒன்று சும்மா வந்து கொடுக்கலையே, அதுக்கு எவ்வளோ பணமோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லவும் அப்படின்னு வந்து அவர் சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அங்கிள் அப்படின்னு வந்து இனியே கேட்குறாங்க. ஆமாம், அந்த ரெஸ்டாரண்ட்க்கு எவ்வளோ பணமோ அதை நான் அம்மாவுக்கு அவவே கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியாக இருந்துட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்லிகிட்ருக்கீங்க நீங்கள்? இந்த மாதிரியெல்லாம் இனியா கிட்டே எதுவும் சொல்லி வைக்காதீங்க. இனியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா
ரூம்க்கெல்லாம் போக முடியாது. இதுக்கு மேலேயே நான் இங்கே இருக்க முடியாது. நடுமா, அந்த ரெஸ்டாரண்ட் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு தான் நான் இங்கே வர்றதா இருக்கேன். நடுங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஏன் சொல்லவும் பாக்கியா வந்து சொல்கிறாங்க, என்னம்மா அதெல்லாம் வேணாம், நாங்கள் பேசி தீர்த்துக்குறோம், நீ இங்கே இரு இனியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நிதிஷ் இருந்துட்டு சொல்கிறாரு, இனியா என்ன நீ எங்கே போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே இரு, நான் டேடி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நிதிஷ், நீ அப்பாவுக்கு சொல்லி புரியவை, நான் வேணும்னா நீ வந்து என்னை அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து பயங்கர கோவத்தோட பாக்கியாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன பாக்கியா, இனியாவை பார்த்துட்டு வரேன்னு போனேன், கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்க, இங்கே தான் இருக்க போகிறாளா, அதுவும் பேக்கோட வந்திருக்கா, என்ன இனியா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பாட்டி வந்து இனியாவா கேட்குறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரி கிட்ட, அத்தை அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே இனியா இருந்துட்டு சொல்கிறாங்க, பாட்டி நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இனிமே அந்த வீட்டுக்கு போகவே போகிறதில்ல அப்படின்னு இனியா சொன்னதும் ஈஸ்வரி இருந்துட்டு கேட்குறாங்க, என்ன இனியா நீ என்ன சொல்கிற, எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறியா, என்ன பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும். நான் எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுகிறேன் பாட்டி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. என்ன பாக்கியா என்ன சொல்கிறா இவ அப்படின்னு பாக்கியாவை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அவளுக்கு நடந்தது எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, அதனால் அவள் அந்த சம்மந்திக்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லவும், என்ன பாக்கியா இதெல்லாம் என்னது இது, எதுக்கு அவகிட்ட வந்தது வராதுமா எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்ச அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், நம்ம பாக்கியா இருந்துட்டு சொல்கிறாங்க, அத்தை நான் எதுவும் சொல்லலை, எல்லாமே வந்து ஜெனி தான் சொன்னான் அப்படின்னு ஜெனியை வந்து சொல்கிறாங்க. ஜெனி வந்துட்டு அம்மா பாட்டி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன ஜெனி எதுக்காக இப்போ சொன்ன இவகிட்ட அப்படின்னு ஜெனியை திட்ட போகும்போது ஈஸ்வரி திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு இனியா இருந்துட்டு சொல்கிறாங்க, என்ன பாட்டி இப்போ எதுக்கு ஜெனியை ஆண்டி திட்டுறீங்க, இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு வந்து கேட்கவும், என்ன இனியா சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி நீயும் டேடியும் தானே இப்போ அவசர அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க, பணக்கார வீட்டு பையன் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு அந்த அங்கிள், நீங்கள் தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து இனியா கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு, என்னம்மா என்ன இனியம்மா என்ன எப்படி பேசுகிறியே அப்படின்னு வந்து கோபி கேட்கவும், ஆமாம் டேடி நீங்கள் தானே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு இனியா வந்து கோபியை கேட்கவும், அதுக்கப்புறம் இனியா இருந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் இல்லை டேடி, நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அந்த 2 ரெஸ்டாரண்ட்டுமே இல்லாமல் அம்மா எவ்வளோ பெரிய சின்ன கடையை ஓப்பன் பண்ண போகிறாங்க, உங்களுக்கே தெரியாதா, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு இனியா வந்து பயங்கர கோவத்தோடு திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி இருந்து பார்த்துட்டிங்கன்னா பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு எல்லாமே நீ தான் காரணம் பாக்கியா, இங்கே பாரு இனியா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, பொண்ணோட வாழ்க்கையை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா, இப்போ இவ எங்கே வந்து நின்றுட்டுருக்கா பாத்தியா அப்படின்னு வந்து ஈஸ்வரி பாக்கியாவை கேட்கவும், பாக்கியா இருந்துட்டு சொல்கிறாங்க, அத்தை என்ன உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாதா, அவர் என்கிட்ட ஒரு மாதிரியும் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் நல்லா போய் சொல்லி நடித்து வச்சிட்ருக்காங்க, இதுக்கு எல்லாமே அவர் தான் வந்து காரணம், என்ன எதுக்கு இப்போ திட்டிகிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இனியே தான் கரெக்டாக சொல்கிறா இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும், ஈஸ்வரி பயங்கரமாக வந்து கோவமடைகிறாங்க. என் பொண்ணோடைய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே அத்தை, இப்போ என் பொண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நிற்கிறாளே பார்த்தீங்களா, நான் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், அந்த சுதாகரை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இனியா பாக்கியா வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன பாக்கியா அப்படின்னு கேட்கவும், அத்தை இனியா பொண்ணோடைய வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.